இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் கரோச்சியாலா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்தை சார்ந்த ஒரு புனிதர். இவர் வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டில். தோல் வியாதிகளுக்கான ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் இந்த புனித பிரான்சிஸ் கரோச்சியாலா என்பவர். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே ஒருவித தோல் நோயினால் இவர் அவதிப்படுகிறார். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து ஜெபித்த ஒரு காரணத்தினால் அதிசயத்தக்க விதமாக தோல் நோயிலிருந்து இவர் விடுதலை பெற்று அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி துறவற பயிற்சிகளை முடித்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகும் நற்செய்தி பணியையும் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ பணி செய்கிற ஒரு பணியையும் இவர் தன்னுடைய வாழ்நாளிலுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக தேர்ந்தெடுத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தாழ்ச்சியோடும் எளிமையோடும் ஏழைகளுக்கான இந்த மருத்துவ பணியை தொடர்ந்து நடத்துவதற்காக ஒரு துறவற சபையையும் இவர் ஏற்படுத்தினார் என்றும், அந்த துறவற சபையானது இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளில் மிக வேகமாக பரவி பல இளைஞர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்திட இவரை பின்தொடர்ந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஏழைகளுக்கு பணி செய்து உடல் நலிவுற்ற நிலையில் கடைசியில் இறைவனடி சேர்ந்தார் இந்த புனித பிரான்சிஸ் கரோச்சியாலா. அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு இதங்குகிற நல்ல இதயத்தோடு வாழ, அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் ஏழை எளியவர்களுக்கு இதங்குகிற ஒரு இதயத்தை பெற்றிட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையாகிய இறைவனிடம் ஜெபிக்கிற ஒரு பகுதியை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். 2 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். முதலாவது, தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக அப்படி என்று மனித குலத்தில் பிளவு விட்டு கிடக்கிற இந்த ஒரு சமுதாயத்தில், குடும்பங்களில் பிளவுபட்டு கிடக்கிற ஒரு சூழல்ல, தனி மனித இயல்பிலேயே பிளவுபட்டு கிடக்கிற எந்த ஒரு காலத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றுமைக்கான ஒரு ஜெபத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். 2வது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். நமக்கான பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நமக்கான பரிந்துரையாளர் தூய ஆவியாரை அனுப்புவதை பற்றி பேசுகிறார். 3வது, தந்தையிடத்துல நம்மை அர்ப்பணித்து தந்தையினுடைய மாட்சிமையை விளங்க நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜெபிக்கிற ஒரு பகுதியை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே ஒரு முறை இதை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதாவது, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பங்குல விழா திருப்பலி நிறைவேற்றிவிட்டு நான் வெளியே வந்த நேரத்தில் அனைத்து மக்களும் சென்று விட்டார்கள். ஒரு வயதான பாட்டி மட்டும் நின்று கொண்டிருந்தார். என்னிடத்துல ஏதோ அவர் கேட்க எத்தனித்த நேரத்தில், அம்மா, நான் காசு எதுவும் கொண்டு வரல, என்னை மன்னிச்சிருங்க, பர்ஸ் எதுவும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன நேரத்தில் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, சாமி, உங்கள்கிட்ட நான் காசு கேட்கல, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, காசெல்லாம் கடவுள் எப்படியாவது கொடுப்பாரு அப்படின்னு என் கையை பிடிச்சி அவங்க தலைமையில வைத்தார்கள். இந்த ஒரு நிகழ்வு என் மனதில் மிக பசுமையான ஒரு நினைவை விட்டு சென்றிருக்கிறது. அதாவது, இன்றைக்கு பரிந்துரை ஜெபத்திற்காக எத்தனை மக்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நாம் நமக்கு ஜெபிக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் நம்முடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். அல்லது சில நேரங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று வாக்களித்திருப்போம். அந்த நேரத்தில் நினைவு கொண்டு மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் வைக்கத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையில் உடல்நலக்குறைவினால் நான் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு வயதான அருட்சகோதரி என்னிடத்தில் தந்தையே, இந்த உடல்நிலை கோளாறு அல்லது இந்த உடல்நிலை சிக்கல் என்பது இறைவனுடைய சித்தம், தயவு செய்து மனம் தளர்ந்து விடாதீர்கள், இந்த மன தளர்ச்சி நேரத்தில் உங்களால் உங்களுக்கே ஜெபிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், ஏன் இயேசுவே எனக்கு இந்த ஒரு வேதனையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்க தோணும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி என்று வலுவிழந்து பலவீனமாக மனத்தளர்ச்சியோடு இருந்த என்னால் ஜெபிக்க இயலாது என்று உணர்ந்து கொண்ட அருட்சகோதரி எனக்காக ஜெபித்தார். குணம் பெற்று மறுபடியும் மகிழ்ச்சியோடு நான் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தேன். அன்புமிக்கவர்களே,
பரிந்துரை ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசு நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்தது போல நீங்களும் நானும் ஒருவருக்கு தந்தையாகி இறைவனிடத்தில் பரிந்துரை ஜெபம் செய்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.